ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ நம்ம ஆளுங்க எல்லோரும் பொடி சாதம் கேட்டாங்க. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு ஆற வச்சு தேவையான அளவு நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பொடி எல்லாத்தையும் இந்த மாதிரி பலவிதமான பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் பிரண்டை பொடி, கொள்ளு பொடி, இதெல்லாம் இதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடும் போதும் அதோட சுவையை தனி தான். இதில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ நிறைய பேர் நம்ம பொடி வாங்கி சாப்பிட்டு எனக்கு கால் வலி நல்லா இருக்குது, 15 வருஷமாக நடக்க முடியாத இருந்து இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நிறைய பேர் இர்ரெகுலர் பீரியட் சரியாக இருக்குது, 1.5 வயசு வரைக்கும் என் குழந்தை நடக்கலை, நெய் கொடுப்பா, இப்போ என் குழந்தை நடக்குது அப்படின்னு நிறைய கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும். நெய் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் நார்மலாக நீங்கள் எண்ணெய் ஊற்றுவீங்களா, அது ஈவன் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்லாம். எனக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நெய், நல்லெண்ணெய் ஊற்றும் போது ஒரு சிறு கசப்பு இருக்கும், ஆனால் அதுவுமே நல்லதான். உங்கள் விருப்பம், எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம பொடியை முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பிரண்டை, இது மூணும் நான் புதுசாக உருவாக்கின ஒரு காம்பினேஷன். அந்த காம்பினேஷனில் நம்ம செஞ்சு நம்ம டெய்லி எடுத்து சாப்பிடும்போதும் கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, அந்த வலி, இந்த வலி, எந்த வலி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். வாங்க, போதும்ப்பா, நீக்கரமா போதும் போதும், வாங்க சாப்பிட முடியுங்க. இல்லை லஞ்சு டைம், பசி டைம், நீ வச்சுட்டு வந்துடுற. அவதான் பொடி சாதம் கேட்டா, இவ பாவக்காய் சாதம். இன்னைக்கு இது தொன்னை வாங்கி வைங்கப்பா. ஓகே, இருந்துச்சு. சின்ன கையாச்சு. உள்ளே காமிச்சிட்டோம். அப்புறம் நம்ம பொடி வெரைட்டிஸ் வேணும்னா வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பண்ணலாம். ஆமாங்க, எப்படி இருக்கு நம்ம பொடி? சூப்பரா இருக்கு. சூப்பரா மட்டும் இருக்காது, எப்படி இருக்கும் உங்களுக்கு இருக்கிற உடம்பு வலி, கை கால் வலி, முதுகு வலி, அதுக்கு நல்ல ஒரு ரிலீஃபா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இந்த மாதிரி நல்லா பசி நேரத்தில் சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலாக இருக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பா கண்ணா, இந்த அவனை காட்டாதுப்பா, பின்னாடி பொண்ணுங்க வந்துடுவாங்க. ஓகே, அவன் மூஞ்ச மட்டும் காட்டாது, சாப்பிட மாட்டேன். வேற அவளுக்கு லாஸ்ட்டாக அவளுக்கு கொஞ்சம் வச்சு தரேன். ஓகே, இன்னும் இருக்கு, அடுத்து பாவக்காய் இதெல்லாம் பண்ணுறேன். ஓகே,